எப்படி இருக்கீங்க? அவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 36-37. லூக் சாப்டர் 24 verse 36 and 37. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்க இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ரொம்ப கொடுமைங்க. இயேசு அறைக்குள்ளே வந்து நின்று சீடர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் சொன்னா இவனுங்க ஆவியில கலங்கி இருக்கீங்களா, கலங்கி பயந்து நிற்கிறார்கள். 38 வசனம் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 39, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். 40ஆம் வசனம். எப்படி இருக்கிறானுங்கள 3 வருஷம் பயிற்றுவிக்கப்பட்ட சீடர்களே இயேசு ஒரு அறைக்குள் தோன்றின உடனே எப்படி சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து கட்டி அணைச்சி முத்தமிட்டு, திரும்பி வந்துட்டீங்களே என் நேசரே, திரும்பி வந்துட்டீங்களே என் நேசரே அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கலங்கி போய் கர்த்தாவே சந்தேகப்பட்டு, என்ன கொடுமைங்க. 3 நாள் அவரை பார்க்கல, 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ நீ தரிசிக்கிறாய். எவ்வளவு சந்தோஷப்படணும், எப்படி கண்ணு கலங்கணும், எப்படி மார்போடு அணைக்கணும், எப்படி அவர் பாதத்தை முத்தமிடணும். அந்த இடத்துல நான் இருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பேன். ஏன்னு விட்டு போனீங்க? கூடயே இருந்திருக்கலாமே, விட்டு ஏன் போனீங்க? உங்களை பார்த்து 3 நாள் ஆச்சு, துக்கமே இல்லையே, ஏன் என்ன விட்டு போனீங்க? கலங்கி கண் கலங்காம இவனுக்கு குழப்பமாய் கலங்கி சந்தேகப்பட்டு. இயேசு எவ்வளவு நல்லவர். 3 வருஷம் உங்களுக்கு எவ்வளவு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை உங்களை சீடர்களாய் தெரிந்து கொண்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் மேல இருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. அப்பா, உங்களை நான் பைத்தியமா நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நான் பைத்தியமா நேசிக்கிறேன்ப்பா. உங்க மேல இருக்கிற அன்பு மகா பெரியதுப்பா. Glory to God. இந்த அன்பினால் நம்மை நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. இந்த அன்புதான் நமக்கு தேவை. Take this prophetic word. பிறந்தநாள் திருமண காண்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. We heal in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.